என்னடா ஆச்சு இந்த போலீஸு கத்திக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் தோணும். இவர் யாருன்னா பெங்களூரில் இன்ஸ்பெக்டராக இருக்க கோவிந்தராஜ். இவர் எந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறான்னா கேபி அக்ரஹாரம் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் இன்ஸ்பெக்டராக இருக்கார். இவர் வந்து அதே ஏரியாவில் இருக்க முகமது அக்பர் 42 வயது அவர் மேலே ஃபேக்கான ஒரு கேஸ் போடுறாரு. அவர் வந்து யார்கிட்டயோ வந்து பணத்தை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி ஃபேக்கான கேஸ் போடுறாரு. ஸோ அந்த கேஸ்லேருந்து அந்த பேரை நான் எடுக்கணும்னா அதுக்கு வந்து நீ 5 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 லட்ச ரூபா அப்பயே கொடுத்துட்டு 4 லட்ச ரூபாவை வந்து அவர் 29ஆம் தேதி தரேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு 29ஆம் தேதி தான் இவர் வந்து லஞ்சம் வாங்குற டயத்தில் வந்து லோகாயுக்தாவுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. லோகாயுக்தா வந்து கர்நாடகாவில் லஞ்சம் வாங்குறவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற ஒரு அமைப்பு. அப்படி இருக்க நேரத்தில் அவங்க வந்து அங்கே வந்து கோவிந்தராஜை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கையும் களமாக மாட்டிக்கிட்டாரு. அப்புறமா அவரோட பேக்ரவுண்டை விசாரித்து பார்த்தா 26 கோடி சொத்து இருக்குது. அது மாதிரி 18 ஏக்கர் விவசாய இடமும் இருக்குது. இவ்வளோ ரூபா அவருக்கு எப்படி கிடைச்சிது? அதுவும் சாதாரணமாக ஒரு இன்ஸ்பெக்டருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு.